பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். இன்றைக்கி ஒரு 2 விஷயத்தை பற்றி பேசணுன்னு இருக்கிறேன். நேற்றே பேசணும்னு நினச்சேன், சில காரணங்களால் பேச முடியல. ஒன்று என்னென்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் திருநீரை அழிச்சிட்டோம்னு சொல்லி என்னோட கேட்குற நீங்கள் எல்லாம் மேல் பாதியில் என்ன கோயில் கருவறைக்குள்ளே கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தார். அதுக்கும் பதில் சொல்லணும்னு இருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த 2G ராஜா ராசா கொத்தடிமை ராஜா 2 பேரும் தான், திருமாவளவனும் ராசா அண்ணனுமே 2 பேருமே கொத்தடிமை கூட்டம் தான். அந்த கொத்தடிமைக்கும் பதில் சொல்லணும்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பதிலை சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அண்ணா திருமாவளவன் அவர்களை, நீங்கள் என்ன மேல்பாதி கோயிலுக்குள்ளே கொண்டு இவங்களால் கூட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அண்ணன், தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது உங்கள் கூட்டணி ஆட்சிண்ணே. இப்போ நீங்கள் அந்த கூட்டணி ஆட்சிக்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா, இல்லை நீங்கள் யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்க? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் யார்? ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சி நடத்துகிறது யார்? டிஎம்கே தானே. இந்த அறநிலையத்துறை கையில் தானே அந்த கோயில் இருக்குது. ஏன் அந்த அறநிலையத்துறை உங்களை கூட்டு உள்ளே போக வேண்டியண்ணே? ஆனால் அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலான்னு வந்துருச்சுலண்ணே. அப்போ உங்கள் ஜாதியில் உள்ள ஆள் அந்த அர்ச்சகருக்குள்ளே அந்த இது என்னென்னவோ அதை படித்து உள்ள கோயில் கருவறையில் போகலாமேண்ணே. ஒரு பாராளுமன்ற எம்பி, ஒரு கட்சியினோட தலைவர், இது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் தானே சொல்லிட்டீங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னு. அப்போ அந்த அர்ச்சகருக்குள்ளே படிச்சுட்டா நீங்களும் உள்ளே போகலாமே, ஏன் போக முடியாது? நீங்கள் எதுக்குண்ணே ஒரு மதத்து மேலேயே இவ்வளோ பெரிய வன்மத்தில் இருக்கீங்களே, எதுக்குண்ணே? ஆனால் எல்லா மதத்துலேயும் மூட நம்பிக்கைகள் இருக்குது. நான் கூட எனக்கு அதை பற்றி அவ்வளோ விவரம் தெரியல. அப்புறம் இப்போ அதை பற்றி ஒன்று ஒன்றா படிக்கும் போது ஆனால் எல்லா மதத்துலேயுமே மூட நம்பிக்கை இருக்குண்ணே. எல்லா மதத்துலேயும் மூட நம்பிக்கை இருக்குது. அப்போ இந்த மதத்தில் தான் மூட நம்பிக்கை இல்லை, இந்த மதத்துலலாம் மூட நம்பிக்கை இருக்குது அப்படியெல்லாம் இல்லை. எல்லா மதத்துலேயும் ஏதோ ஒரு விதத்தில் மூட நம்பிக்கைகள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று, ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் சென்னையில் எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழி ஒருத்தங்க சொன்னாங்க. அதை நான் உண்மையிலே எழுதி வச்சுருக்கேன். எனக்கு இப்போ இது வரைக்கும் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க சொன்னாங்க, ஆபிரகாம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கிறிஸ்டினில் அவங்க ஃபாதராக இருந்தாங்களாம். அதெல்லாமே பைபிளில் இருக்குதான். பைபிளும் குரானும் மேபி ஈக்குவலாக 75% அங்கே என்ன குரானில் என்ன இருக்கோ அதுதான். ஆனால் அந்த வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்குமா. ஆனால் அந்த உள்ள கண்டென்ட் அதே தானாமா. என் அன்பு உறவுகளை, என் அன்பு சொந்தங்களை, தயவு செஞ்சு இவங்க எல்லாத்தையுமே இந்து மதத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கை இருக்குது, வேறு எந்த மதத்துலேயும் மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்க அந்த ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற அந்த ஏமாற்று பேருவழிகளுக்கு தான் இந்த இது. ஏன்னா நாங்கள் இதை பற்றி ஆர்கியூ பண்ணும்போது, நீ ஏன்னா பிஜேபியில் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, பிஜேபி கட்சி மதவாத கட்சி அப்படிங்கும்போது எந்த இடத்துலையாவது எங்களோட தலைவர்கள் யாராவது மித்த மதத்தை பற்றி தவறாக பேசியிருக்கிறாங்க, மக்கள் மத்தியில் அவங்க தவறாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாராவது ஒன்றை காட்டு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னேன். அவங்க மதத்தை மித்த மதம் மாறக்கூடாதுன்னு உங்கள் அண்ணாமலை சொல்கிறாரு. முருகபத்தர் மன்னத்தில் மதம் மாறினவர்களும் நம்ம தாய் மதத்துக்கு திரும்ப. ஆமாம், இதில் என்ன இருக்குது? ஆனால் மித்த மதத்தை பற்றி அவங்க தப்பாக சொல்லலையே. மதத்தை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனாங்கன்னா சொல்லு, நான் கேட்குறேன். நீ உனக்கு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. அதனால தான் இது நாள் வரைக்கும் ஒரு தெய்வத்தை, ஒரு கடவுளை நீங்கள் எவ்வளவு இந்த திருமாவளவனை மாதிரி ராசா மாதிரி எவ்வளவு கேவலமாக பேசுனாலும் சகிச்சுக்கிட்டு போகிற இதே மாதிரி மித்த மதத்தை நீங்கள் இப்போ கும்பிட்ற மதத்தையோ நீங்கள் சொல்கிற மதத்தையோ யாராவது ஒரு வார்த்தை தப்பாக பேச முடியுமா? அதை இவங்க பேசுகிறவங்க மதம் இல்லைன்னு சொல்கிற இவங்க, சாதி இல்லைன்னு சொல்கிற இவனுங்க ஒட்டுமொத்தம் மதமே இல்லை. ஏன் ஒரு மதம் மட்டும் இல்லை, மித்த மதமெல்லாம் இருக்குன்னு எவன் சொல்கிறான் அப்படின்னு 2 பேத்துக்குள்ள ஒரு ஆர்கியூவில் அவங்க சொன்னது. நான் சொன்னேன், அந்த சகோதரி சொன்னது பெண்ணடிமைத்தனம் இந்துக்களில் நிறையா இருக்குனாங்க. எந்த நூல்களில் இருக்குன்னு நான் கேட்டேன். ஏதாவது ஒரு நூல்களில் இந்த மாதிரி பெண்ணடிமைத்தனம்னு இருக்குதா அப்படின்னு. நீங்கள் மட்டும் ஏன் முஸ்லீம் பெண்கள் குறிப்பாக பரதா போட்டு வராங்க, அவங்களுக்கும் மித்த பெண்களை மாதிரி சேலை கட்டணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும்னு ஆசை இருக்குன்னு தானே. ஒரு சில பேர்த்துக்கு இருக்காததான். ஏன்னா நம்ம ஆனால் மேபி நிறைய பேர்த்துக்கு அந்த ஆசை இருக்கும். ஆனாலும் அவங்க மத கொள்கை அப்படிங்கும் போது இல்லை, அது எங்கள் நூல்களிலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்கும் போது
புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்துக்கும் இவங்க ஃபாதரு, அவங்களுக்கு மனைவிக்கு வந்து குழந்தைகள் இல்லை. அப்போ அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறவங்கள அந்த அவரோட மனைவி தான் வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த வேலைக்காரிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க பிறந்த 1 வருஷத்தில் இவங்க மனைவியும் கர்ப்பமாகுதாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த முதல் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, இவ வந்தால் நம்ம பிள்ளைக்கு இடைஞ்சலாக இருக்குமேனு இவங்கள துரத்தி விட்டுட்டாங்க. உடனே இந்த ஃபாதர் வந்து ஜெபம் பண்ணாரா, இவங்க கடவுள் வந்து சரி சும்மா பற்றி விட்டுருன்னு சொன்னாங்களாம். பற்றி விட்டாங்களாம். ஒரு நடு வனாந்தரத்தில் போய் ஒரு மனம் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் சாவறதை பார்க்க முடியாமல் ஒரு மர புதருக்குள்ளே போய் ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு இவங்க தள்ளி, ஏன்னா அவங்க கண்ணுக்கு முன்னால் சாகிறத அவங்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவுடனே பூமியிலேருந்து ஒரு ஊற்று வந்துச்சான். அதை குடிச்சிட்டு இதுதான் முஸ்லீமா, அப்போ இவங்க வந்து கிறிஸ்டினாமா. அப்போ நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, இது தவறு இல்லையா? இப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை அது அவங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கேட்க அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை. ஏங்க, ஒருத்தங்க நீ தான் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்ச, ஒரு குழந்தையும் கொடுத்துட்ட. அப்போ நீ சரிபாதியாக அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் முன்னுரிமை. ஏன்னா குழந்தை அவங்க தான் பெற்றிருக்காங்க. இல்லை, அது சட்டப்படி நடக்கலைல்ல. அப்போ அது எங்கள் மதத்தைப்படி அது தவறு அப்படிங்காங்க. அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை, அந்த குழந்தையோட வாழ்க்கை என்னாச்சு? ஆனால் இந்த மதத்தில் அப்படி பற்றி விடலாமா? அவங்க மதத்தில் சொல்லுதான். அப்புறம் இந்த ஆடையை பற்றி பிரச்சனை இது பண்ணும் போதும் அது எங்கள் இதுலேயே இருக்குது. அவங்க சொன்ன எக்ஸ்பிளைன் எனக்கு தெரியாது. அந்த சகோதரி சொன்னது என்னென்னா, எங்கள் நூல்கள்லே இருக்குது. பெண்கள் வந்து ஏன் முஸ்லீம் பெண்கள் வந்து பர்தா அணிதாங்கன்னா, மித்த ஆண்கள் அவங்கள பார்த்து சஞ்சலப்பட்டுறக்கூடாது. இதே கூட்டம் தான் என்ன சொல்லுது, நம்ம எல்லாம் சொல்லும் போது என்ன பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ சொல்லும் போது ட்ரெஸ் கோடு போட்டுவான்னு சொல்லுது. ஏன்னா பார்க்குற பார்வைகள் வித்தியாசம். ஆனால் இதுக்கு இந்த கூட்டம் என்ன சொல்லுது, ஓன் பார்வை தப்பு, ஓன் பார்வை நீ ஏன் அப்படி பார்க்க, பெண் சுதந்திரம் அவங்க அப்படித்தான் உடை அணிவாங்கங்க. அதே பெண் சுதந்திரம் ஏன் இவங்க நூல்கள்லே இருக்கான். அப்போ பெண் அடிமைத்தனம் எங்கே இருக்குதுன்னு நான் அவங்ககிட்ட கேட்கேன். ஹிந்துக்களில் எந்த நூல்களையும் இந்த மாதிரி சொல்லலை. அவங்க அந்த மந்த்து டேட் வந்துச்சுன்னா கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்க. அது அவன் மத கொள்கை. நீ ஓன் மத கொள்கை பள்ளி நீ ட்ரெஸ் போடுத வைக்க, எங்கள் நூல்கள் இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்கிற. அப்புறம் அவங்க மதத்துக்குள்ளே நீ ஏன் வார அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்குள்ளே ஆர்க்கியூ. இப்போ நான் அதில் என்ன சொல்லதேன்னா, இவங்க பூமியிலேருந்து ஊற்று வந்துச்சுன்னு சொல்லுவாங்களாம், அதை சொல்லுவாங்களாம், அதை நம்பணுமா? ஆனால் அந்த ராமருக்கு பாலம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது மூட நம்பிக்கையாம். அப்போ எந்த மதத்தில் மூட நம்பிக்கை இல்லை? எல்லா மதத்துலேயும் மூட நம்பிக்கை இருக்குது. ஒரு மதத்தில் மட்டும் மூட நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, எல்லா மதத்துலேயுமே இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எந்த மதத்தையும் யாரும் எந்த மதத்தையும் ஏற்றி தப்பாக பேசாத. ஓ மதம் உனக்குன்னா அவன் மதம் எனக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ எல்லா மதத்துலேயுமே மூட நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி இவங்க இதில் பெண்ணடிமைத்தனம், இவங்க தான் பெண்ணடிமைத்தனம் இருக்குது, இங்கே எல்லாம் பெண்ணடிமைத்தனம் இல்லைன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே இவங்க சொன்னதுலேருந்து தான் நான் சொல்கிறேன், எந்த நூல்கள்லையுமே ஹிந்துக்கள் நூல்களில் பெண்ணடிமைத்தனமே கிடையாது. இவங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் கோடு கிடையாது. ஃபஸ்ட்டு அப்பமே இருந்திருக்கு. இவங்க நூல்களே எழுதியிருக்கு, பெண்கள் வந்து ஆண்கள் என்ன சொல்லுதாங்களோ அதைத்தான் நீ கேட்கணும்னு சொல்லி அந்த 2 மதமே சொல்லுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லலை. பைபிளில் ஆதிகாமில் 15 அதிகாரத்தில் எதுலேயே இருக்காமா அவங்க சொன்னது. பைபிளில் ஆதிகாமில் 15 அதிகாரத்துக்கு மேலே படிச்சுப்பார், அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து மித்த மதத்தில் எனக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ ஓ மதம் உனக்கு அது எந்த மதமாக வேணாலும் ஓ மதத்துக்குள்ளபடியே நீ இருந்துக்கோ, அதை பற்றி நடந்துக்கோ. ஆனால் மித்த மதத்தை பற்றி தப்பாக பேசாத. ஓ மதம் தான் பெருசுன்னா நீ வச்சுக்கோ, அதை கேட்கறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அதே மாதிரி மித்த மதத்துக்கிட்டே நீ சொல்லாத. ஓ மதத்தில் தான் அந்த பெண்ணடிமைத்தனம் எல்லாமே இருக்குது. இந்த மதத்தில் அந்த பெண்ணடிமைத்தனம் எதுவுமே இல்லை. அவங்க டேட்டானா போகலைன்னா அது முன்னோர்கள் வச்ச ஏதோ ஒன்று. ஏன் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்காங்கன்னு கேட்டாங்க. ஓகே, ஐயப்பன் கோயிலுக்குள்ளே விடலை. அப்போ பக்கத்தில் வாப்பர் சாமின்னு ஒரு மசூதி இருக்குதான். எல்லா ஐயப்ப பக்தர்களும் ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் இங்கே ஐயப்பன் கோயிலுக்குள்ளே வருவாங்களாம். ஐயப்பன் கோயிலுக்குள்ளே மாலை போட்டு பெண்கள் போனால் அப்போ அந்த வாப்பர் சாமி கோயிலுக்குள்ளே இவங்க விடுவாங்களா? அதுக்கு பதில் இல்லை. அப்போ எந்த இடத்துல பெண்ணடிமைத்தனம் இருக்குது? இதில் பேசிக்காவே இல்லவே இல்லை. எந்த நூல்கள்லையுமே பெண்கள் வந்து அடிமையாக இருக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க 2 நூல்கள்லேயும் அந்த அவங்களோட பைபிள்லேயும் இருக்குதாமா, குரான்லேயும் இருக்காமா. எனக்கு தெரியாதுங்க, நான் படித்ததில்லை. எனக்கு உண்மையாக தெரியும். இவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா இதோட சரி, நான் இதை சொல்கிறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும். அப்படிங்கும் போது ஆதிகாமில் 15 அதிகாரத்துக்கு மேலே படிச்சுப்பார், அதில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி குரான்லையும்
ஒரு 75% ஈக்குவலாக தான் இருக்குமாமா. அப்போ பெண்ணடிமைத்தனம் எங்கே இருக்குது? அதைத்தான் சொல்கிறேன். எந்த மதத்திலையுமே மூட நம்பிக்கைகள் இருக்குது. 1, 2 இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக இதில் 100% வந்து கரெக்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது. அதைத்தான் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்களே உங்களுக்கு நான் பதிலாக சொல்கிறேன். நீங்கள் நாங்கள் டிஎம்கே கூட கொள்கை கூட்டணி, நாங்கள் எங்கள் 2 பேத்துக்கு ஒத்த கருத்து உள்ள கூட்டணின்னு சொல்கிறீங்களாண்ணே. மித்த மாநிலத்தில் எவன் எப்படி இருந்துட்டு போவோம், ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் இப்படி தான் இருப்போம். நீங்கள் தானே திராவிட மாடல் ஆச்சு, சமூக நீதி காவலர், அந்த காவலர், இந்த காவலர்னு சொல்கிறீங்களாண்ணே. ஆமாண்ணே, உங்கள் முதல்வரை கூப்பிட்டுட்டு, முதல்வரை வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போவோம், நீங்கள் என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி முதல்வரை கூப்பிட்டு போக வேண்டியனே. தமிழ்நாட்டில் ஆட்சி டிஎம்கே ஆட்சி தானே நடக்குது, திராவிட மாடல் ஆட்சி தானே. அனைத்து சாதியினரும் அர்ச்சர் ஆகலாம்னு நீங்கள் தானே. அப்போ நீங்கள் இவங்களை கூப்பிட்டு ஏன் போக முடியாது? எல்லா கோயில் வந்து அனைவருக்கும் சமம். கூப்பிட்டு போன நீ முதல்வரை தானே நீங்கள் பார்த்து கூப்பிடணும். அமைச்சர் சேகர் பாபுவை தானே நீங்கள் அமைச்சு கூப்பிட்டுருக்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் என்னென்ன அரசியல், நான் உங்களை எவ்வளவோ மேதாவின்னு நினச்சேன்னே, ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு முட்டாளாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு இவரை பின்பற்றுகிற இவர் சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு அண்ணன் பேசுகிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக கேளுங்க. அண்ணனுக்கு பைத்தியமாக என்னென்னு எனக்கே தெரியல. ஆனால் இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. மன்னிச்சுக்கோங்கண்ணே, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் அப்படி ஒரு குத்துதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி நீங்கள் ஒன்று அனைத்து சாதியரும் அர்ச்சகரெல்லாம் கருவறைக்குள்ளே ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் ராமர் கோயில் திறந்தவொடனே அர்ச்சகரெல்லாம் வெளியே இருக்காரு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளே போகிறாரு, இவர் எப்படி போகலாம்னு சொல்லி கேட்குறீங்க. என்னென்ன உங்களோட இதுக்குன்னே எனக்கே புரியலைண்ணே உண்மையாக. நீங்கள் தான் கோயில் கருவறைக்குள்ளே விட மாட்டேங்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ பிரதமர் நரேந்திர மோடி கோயில் கருவறைக்குள்ளே போனால் இவர் எப்படி போகலாம்? எல்லா ஆகம விதிப்படி தானே போகணும்னுங்கிங்க. அப்போ நீங்கள் எந்த கருத்துலையாவது ஒரு கருத்தில் தெளிவாக இருக்கீங்களா? தயவு செஞ்சு ஒரு கருத்தில் இருங்கண்ணே. உங்களை நம்புகிற கூட்டங்கள் எப்படி, ஏன்னா உங்களை உண்மையிலே புரிஞ்சவங்க எவனும் உங்களை பின்பற்ற மாட்டாங்கண்ணே, நான் உறுதியாக சொல்கிறேன். அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். அடுத்து அண்ணன் ராசா அண்ணன், ஆனால் இதே உங்கள் வாய் அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்கள் கட்சிக்காரன் தான் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்தான். அவனுக்கு கோர்ட் மூலிமா, அதான் எங்கள் தலைவர் அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா அதை அப்படியே ஊற்றி மூடி இருப்பீங்க. எந்த ஆட்சியிலுமே நீங்களும் எவ்வளவோ நாளாக நீங்கள் அமைச்சரெல்லாம் இருந்திருக்கீங்க, மத்திய அமைச்சராக இருந்திருக்கீங்க. 2Gயில் ஒரு டேமில் இருக்கும் போது அந்த அடி அடிச்சிருக்கீங்க 2 லட்சம் கோடி வரைக்கும். உங்களுக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குது? எங்களோட உள்துறை அமைச்சரை பற்றி எங்கள் உள்துறை அமைச்சர் முட்டாளுன்னு சொல்லும் போது நீ தலைவரை ஏற்றுக்கிட்டு இருக்கிய, அவரை விட ஒரு முட்டாள் யாராவது இருக்காங்களா? நீ தானே சொன்ன நீட் தேர்வை வந்து எங்கள் தலைவர் வந்தால் ஒரு கையெழுத்தில் நீட்டு கையெழுத்து போட்டு முடிச்சிருவாருன்னு சொன்னேன். அப்புறம் இதேவா என்ன சொல்லுது? முட்டாளுன்னு. யாருன்னா முட்டாள்? ஆனால் யார் முட்டாள்? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றிக்கிட்டே இருக்குது. ராமர் கோயில் கட்டுவோம்னு சொன்னாங்க, கட்டிட்டாங்க. ஆர்டிகல் 370 நீக்குவோம்னு சொன்னாங்க, நீக்கிட்டாங்க. முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவோம்னா கொண்டு வந்துட்டோம். எண்ணெயை கொண்டு வருவோம்னாங்க, கொண்டு வந்தாச்சு. சிஏ சட்டம் அமல்படுத்தப்படும்னா அமல்படுத்தப்பட்டாச்சு. இனி எந்த தானே இது பண்ணலாம். நீங்கள் அந்த 15 லட்ச ரூபாயை தூக்கிட்டு வருவீங்க எல்லாவனும். எந்த இடத்துலையும் அப்படி சொல்லவே இல்லை. உனக்கு தமிழே தகடம் போடுது, பிறகு நீ என்ன, உனக்கு என்ன ஹிந்தி தெரியும்? அவர் என்ன சொன்னார்? இந்தியா கருப்பு பணத்தை பூரம் பிடுங்கினோம்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் போடலாம்னு சொன்னார். நீ அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு அலையுதீங்க. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அருமை உறவுகளை, இவனுங்க மத கலவரத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் இவங்களோட இந்த ஒரு ஒன்றுக்கு மற்ற இதுக்கு பலியாகிறாதீங்க தேவையில்லாமல். ஏன்னா இந்த ஆட்சியில் இன்னொரு தடவை நடந்தால் பெண்களுக்கு துப்புற பாதுகாப்பே இருக்காது. எந்த இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. மாணவர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி விட்ருவாங்க. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சி ஆதரிங்க. பெண் பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆதரிங்க. தயவு செஞ்சு இன்னும் ஒரு தடவை இந்த திருட்டு கும்பலிடம் போய் மாட்டிக்க வேண்டாம். அனைத்து முஸ்லீம் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட அன்பான பணிவான வேண்டுகோள், எல்லாத்துக்குமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எந்த உன் மதத்தை நீ கும்பிட்டுக்கணும் ஃப்ரீடம் கொடுக்குற கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் உறவுகளும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கணும்னு உங்களை பணிவன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.